Hello dear friends, welcome back. இன்னைக்கு நம்ம சேனல்ல பேக்கிங் மெட்டீரியல் ஷாப்பிங் ஹால் தான் பார்க்க போறோம். ஷாப்பிங் ஹால் வீடியோ பார்க்க உங்களுக்கு விருப்பம் இல்லனா ப்ளீஸ் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிருங்க. எப்பயுமே பேக்கிங் மெட்டீரியல்ஸ்லாம் 2 மாசத்துக்கு ஒரு முறை அப்படி இல்லனா மந்த்லி ஒன்ஸ் ஆது போய் இது போல பல்கா பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துருவேன். இதெல்லாம் செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல பர்ச்சேஸ் பண்ணது. ஃபர்ஸ்ட் கேக் டாப்பர்ஸ்லாம் பார்த்தறலாம். கேக் டாப்பர்ஸ் வந்து எப்பயுமே நான் கொஞ்சம் அதிகமாக வாங்கி வச்சுப்பேன். ஏன்னா திடீர்னு நமக்கு ஆர்டர் வரும்போது அவங்களுக்கு விருப்பமான கேக் டாப்பர் நம்ம கிட்ட இல்லைனா கொஞ்சம் கஷ்டமாக போயிடும். அதனால நம்ம புதுசாக ஏதாவது வந்துருந்துச்சுன்னா கேக் டாப்பர்ஸ் கொஞ்சம் வாங்கி வச்சுப்பேன். சென்னையில் பேக்கிங் மெட்டீரியல்ஸ்லாம் எங்கே வாங்கலான்னு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறீங்க. நான் எப்பயுமே வீனஸ் எசன்ஸ்லேயும் விவேகா எசன்ஸ்லேயும் வாங்கிப்பேன். சென்னை சென்ட்ரலில் இருக்குது. இப்போ நான் காமிச்ச கேக் டாப்பர்ஸ் எல்லாமே 65 to 85 ருபீஸில் உள்ள கேக் டாப்பர்ஸ் இதெல்லாம். இப்போ காமிக்கிறது வந்து வேஃபர் பட்டர்ஃப்ளை, அப்புறம் வந்து இது பேப்பரில் உள்ள பட்டர்ஃப்ளைஸ். அந்த பேப்பர் பட்டர்ஃப்ளை வந்து 50 ருபீஸ்க்கும் வேஃபர் பட்டர்ஃப்ளை வந்து 100 ருபீஸ்க்கும் வாங்கியிருந்தேன். இந்த சிசர் எதுக்குன்னா நம்ம க்ரீமில் வந்து ரோஸ் பண்ணுவோம்ல, அந்த ரோஸை வந்து கேக் மேலே வைக்கிறதுக்காக இந்த சிசர் வாங்கியிருந்தேன். இந்த சிசர் வாங்கணுன்ற கட்டாயம் இல்லை. நான் இத்தனை நாள் வந்து நார்மல் சிசர் யூஸ் பண்ணி தான் ரோஸ் வச்சிட்ருந்தேன். அடுத்தது வந்து முந்திரி வாங்கியிருந்தேன். ஒரு 1/2 கிலோ அளவுக்கு முந்திரி வாங்கியிருந்தேன். நம்மக்கிட்ட எப்பயுமே பட்டர்ஸ்காட்ச் கேக் வந்து நல்ல மூவிங்கில் இருக்குது. அதனால் நான் பல்காக வாங்கிட்டு வந்துட்டு அதை வந்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிப்பேன். தேவைப்படும் போது எடுத்து பட்டர்ஸ்காட்ச் ப்ரலைன் பண்ணிப்பேன். நெக்ஸ்ட்டு ட்ரெஸ்லெச்சஸ் கேக் பண்ணுறதுக்காக மில்க் மேட் ஒன்று வாங்கியிருந்தேன். சாக்லேட் காம்பவுண்ட்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கியிருந்தேன். சாக்லேட் ரேட் எல்லாமே நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதனால தான் நம்மக்கிட்ட கேக்கோட ப்ரைஸிங்கே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ 4 டார்க் காம்பவுண்ட் வாங்கியிருந்தேன். பட்டர்ஸ்காட்ச் கேக் போலவே டார்க் காம்பவுண்ட் யூஸ் பண்ணி பண்ணுற ட்ரஃபிள் கேக்கும் நம்மக்கிட்ட நல்ல ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்குது. அதனால் எப்பயுமே ஒரு 4 காம்பவுண்ட் போல் வாங்கிட்டு வந்துடுவேன். லாஸ்ட் டைம் மார்ச் மாதம் வந்து 125 ரூபாய்க்கு டார்க் காம்பவுண்ட் வாங்கியிருந்தேன். அடுத்தது மே மந்த்து போகும்போது 145 ரூபா ஆச்சு. இப்போ வந்து 175 ரூபா ஆகிடுச்சு. இந்த டார்க் காம்பவுண்ட் சாக்லேட்டில் நீங்கள் ரூம் டெம்பரேச்சர்லேயே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு யூஸ் பண்ணது எல்லாத்தையுமே கவர் நல்லா ரேப் பண்ணிவிட்டு ஏர்டைட் பாக்ஸில் வச்சு ஸ்டோர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய நாள் வரும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் மட்டும் வச்சிடாதீங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் சாக்லேட் கார்னிஷ்லாம் பண்ணணும் இல்லை மெல்ட் பண்ணணும்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணாதீங்க. அடுத்ததாக 2 மில்க் காம்பவுண்ட் வாங்கியிருந்தேன். சில பேர் வந்து ட்ரஃபிள் கேக் வந்து எங்களுக்கு ரொம்ப டார்க்காக வேண்டாம், ரொம்ப சாக்லேட்டியாக வேண்டாம், கொஞ்சம் ஸ்வீட்னஸோடு வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு மில்க் காம்பவுண்ட் யூஸ் பண்ணி ட்ரஃபிள் கேக் செய்வேன். அதோட ரேட் வந்து 210 ரூபா. அடுத்ததாக ஒயிட் காம்பவுண்ட் 2 வாங்கியிருந்தேன். இப்போ வந்து ஒயிட் சாக்லேட் யூஸ் பண்ணி ஒயிட் சாக்லேட் கெனாஷ் பண்ணலாம், சாக்லேட் கார்னிஷ் பண்ணலாம், அடுத்து ஒயிட் சாக்லேட் ட்ரஃபிள் கூட பண்ணலாம். என்கிட்ட ஆல்ரெடி இருக்கிறதுனால 2 மட்டும் வாங்கியிருந்தேன். இதோட ரேட்டு வந்து மார்ச் மந்த் வந்து 175 ரூபா இருந்துச்சு. இப்போ செப்டம்பர் மந்த் நான் போய் வாங்கும்போது 235 ரூபா ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு டால் கேக் பண்ணுறதுக்காக ஒரு பார்பி டால் வாங்கியிருந்தேன். பார்பி டாலோட ரேட்டு வந்து 65லேருந்து 75 ஆகிடுச்சு. அடுத்ததாக ஒரு 5 ஸ்கொயர் போர்டு 9 இன்ச் போர்டு கோல்டன் கலரில் வாங்கியிருந்தேன். இதோட ரேட்டு வந்து சரியாக தெரியல ஃப்ரெண்ட்ஸ், பில்லு எங்கேயும் மிஸ் ஆகிடுச்சு. ஒரு 20லேருந்து 22 ரூபாக்குள்ளே தான் இருந்துச்சு. நார்மல் குவாலிட்டியில் கேக் போர்டு வாங்கணுன்னா இன்னும் கொஞ்சம் ரேட்டு கம்மியாகும். நான் கொஞ்சம் குவாலிட்டியான கேக் போர்டு வாங்கியிருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் உள்ள வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். 100 கிராம் இன்ஸ்டன்ட் ட்ரை ஈஸ்ட் வாங்கியிருந்தேன். இதோட ரேட் 65 ரூபா. இதை யூஸ் பண்ணி டோனட், ப்ரெட், பன்னு இதெல்லாம் பண்ணலாம். அடுத்ததாக 100 கிராம் ஆல்மண்ட் ஃப்ளார் வாங்கியிருந்தேன். இதை யூஸ் பண்ணி மேக்ரோன், குக்கீஸ் இதெல்லாம் பண்ணலாம். அடுத்ததாக இது வந்து டெக்கரேட்டிவ் பலூன். இது என் பாப்பா வாங்கியிருந்தா. 4.5 இயர்ஸ் ஆகுது. ஸோ அவள் வந்து இது வேணும்னு சொல்லி வாங்கியிருந்தா, அதுக்காக வாங்கியிருந்தோம். இதோட ரேட் வந்து 105 ரூபா. அடுத்தது இந்த மாதிரி ஹேமர் வாங்கியிருந்தோம். பின்னாட்டா கேக் பண்ணுவோம்ல, அதுக்கு வந்து பிரேக் பண்ணுறதுக்கான ஹேமர். இதோட ரேட்டு சரியாக தெரியல, 50 to 55 ருபீஸ் ஏதோ இருந்துச்சு. அடுத்து சாக்லேட் பால்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு சிலிக்கான் மோல்டு வாங்கியிருந்தேன். இதோட ரேட்டு வந்து 235 ரூபா. இதை யூஸ் பண்ணி சாக்லேட் பால்ஸ் ரெடி பண்ணலாம். அடுத்ததாக 3 டயரில் கப் கேக் ஸ்டாண்ட் வாங்கியிருந்தேன். இது வந்து பிளாஸ்டிக் கிடையாது, பேப்பர்லேயே கொஞ்சம் திக்கான கார்ட்போர்ட் இருக்கலாம், அதில் பண்ணது. கப் கேக்லாம் பண்ணும்போது இதை மாதிரி அடுக்கி வச்சு ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக வாங்கியிருந்தேன். அதோட ஹோம் யூஸ்க்காகவும் வாங்கியிருந்தேன். எங்கள் பாப்பா பர்த்டே அந்த டயத்தில் வந்து கப் கேக்ஸ்லாம் வந்து அசம்பிள் பண்ணுறதுக்காக வச்சுருந்தேன். இந்த பேக்கோட பேக் சைட்லேயே உங்களுக்கு எப்படி அசம்பிள் பண்ணணுன்ற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து நம்ம வந்து அசம்பிள் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்த எல்லா திங்ஸுமே வந்து வீனஸ் எசன்ஸ் மார்ட்டில் வாங்கினது, வால்டாக்ஸ் ரோட்டில் இருக்குது.
இது வந்து தனியாக பக்கத்தில் ஒரு ஷாப்பில் வாங்கினது. அப்பர் கேஸில் இருக்கிற குக்கி ஸ்டாம்ப் இது. இதை யூஸ் பண்ணி வந்து நம்ம இப்போது லெட்டர்ஸில் வந்து ஏதாவது நேம் ஃபுல் நேம் கொடுக்காம லெட்டரில் இப்போ ஏகே எஸ்கே அந்த மாதிரி கேக் மேலே வந்து எங்களுக்கு பிரிண்ட் பண்ணி வேணும்னு கேட்டாங்கன்னா ஃபாண்டன்ட்டில் இதை யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவேன். இதோட ரேட் வந்து 220 ரூபா. நீங்கள் வாங்குறதா இருந்தாக்கா சின்ன சைஸ்லேயே இருக்குது, சின்ன சைஸில் கேட்டு வாங்கிக்கோங்க. பேக்கிங் மெட்டீரியல்ஸ் வாங்குறதுக்கு வால்டாக்ஸ் ரோடு ஃபுல்லாகவே உங்களுக்கு பேக்கிங் மெட்டீரியல் ஷாப் தான் நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்கும். ஆன்லைனில் வாங்குறதை விட நேரில் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரேட்டும் ரீசனபிளாகவே கிடைக்கும். அடுத்து இதெல்லாம் வந்து நான் விவேகா எசன்ஸில் வாங்கியிருந்தேன், வால்டாக்ஸ் ரோட்லேயே இருக்குது. அடுத்ததாக கப் கேக் பண்ணுறதுக்காக கப் கேக் லைனர்ஸ் வாங்கியிருந்தேன். இது கொஞ்சம் திக் மெட்டீரியலாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் உள்ள ஐசிங் பண்ணுற மாதிரி நான் பண்ணுவேன்னா கப் கேக்லாம், அது வந்து இந்த மாதிரி மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணுவேன். ஒரு 50 பீஸ் வந்து 98 ரூபாயில் இருந்துச்சு. நான் ஒரே கலர் சூஸ் பண்ணாமல் 2 கலராக சூஸ் பண்ணிக்கிட்டேன். அடுத்ததாக சின்ன சைஸில் ஒயிட் அண்ட் கோல்டு தீமில் இருக்கிற கப் கேக் லைனர் வாங்கியிருந்தேன். இது வந்து இந்த தீம் கேக்லாம் பண்ணுவாங்கள்ல, அவங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 210 ரூபாயில் வாங்கியிருந்தேன். ஒயிட் அண்ட் கோல்டு தீமில் வந்து நான் ரொம்ப நாளாக வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன், கிடைக்கவே இல்லை, இன்றைக்கி கிடைச்சிடுச்சு, ஸோ வாங்கிட்டேன். அடுத்தது வந்து இதெல்லாம் வந்து சுகர் பால்ஸு, ஜம்போ சுகர் பால்ஸு. கொஞ்சம் பிராண்டடாக வாங்கிக்கோங்க, லூஸில் வாங்குறத விட பிராண்டடாக வாங்கிக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பைரி டேட் வந்து 2லேருந்து 3 வருஷம் உங்களுக்கு எக்ஸ்பைரி டேட் இருக்கும், நீங்களே பாருங்கள். பேக்கிங் ஸ்டார்டிங் ஸ்டேஜிலலாம் நான் வந்து லூஸில் தான் வாங்கியிருந்தேன். அதெல்லாம் எக்ஸ்பைரி டேட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த 1 இயர் 6 மந்த்துக்குள்ளேயே நம்மளால் பண்ண முடியாது. அதுக்காக தான் சொல்கிறேன், எப்போ வாங்கினாலும் கொஞ்சம் பிராண்டடாக வாங்கிக்கோங்க. அந்த ரோலிங் டைப்பில் இருக்கிற ஃபாண்டன் டூல்ஸ் வாங்கியிருந்தேன். என்கிட்ட ஃபாண்டன் டூல்ஸ் நிறைய வாங்கியிருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் எல்லா டைப்லேயும் வாங்காமல் கொஞ்சம் உங்களுக்கு எது தேவையோ அது மட்டும் வாங்கிக்கோங்க. நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து எதை பார்த்தாலும் உடனே வாங்கிடுவேன். பேக்கிங் மெட்டீரியல்ஸ் வாங்க போகிறீங்க அப்படின்னா ப்ளீஸ் உங்கள் மைண்டை வந்து ரொம்ப காமாக வச்சுக்கோங்க. ஃப்யூச்சரில் இந்த மெட்டீரியல்ஸ்லாம் நமக்கு தேவைப்படும்னு தோணுச்சுன்னா மட்டும் வாங்கிக்கோங்க. அடுத்ததாக எடிபிள் மார்க்கர் வாங்கியிருந்தேன். இது வந்து 2 சைட்லேயுமே யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன டிப்பும் இருக்கும், கொஞ்சம் திக்கான டிப்பும் இருக்கும், 2 சைட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். பிளாக் கலரில் வாங்கியிருந்தேன். மேஜிக் கலர்ஸ் இருக்குல்ல, அந்த பிராண்டில் வாங்கியிருந்தேன். இதோட ரேட் வந்து 100 ரூபாயிலேருந்து 150 ரூபாய்க்குள்ளே இருக்கும், சரியாக தெரியல. அடுத்ததாக ஸ்மால் சைஸில் இருக்கிற சுகர் பால்ஸ் வாங்கியிருந்தேன். இதுவும் பிராண்டடாக வாங்கிக்கிட்டேன். இதுவும் வந்து ஒரு 2 வருஷம் எக்ஸ்பைரி டேட் இருக்குது. 75 கிராம் வந்து 210 ரூபா ரேட்டு. நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய கேக் பண்ணாலும் நம்ம வந்து கொஞ்சம் தான் ஆட் பண்ண போகிறோம். அதனால் வந்து கொஞ்சம் பிராண்டடாக வாங்கிக்கிட்டிங்கன்னா 2 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பைரி டேட் இருக்குது. அடுத்தது வந்து ஷெல் டைப்பில் இருக்கிற பாஸ்தா வாங்கியிருந்தேன். வீட்டில் எல்லாருக்கும் பாஸ்தா ரொம்ப பிடிக்கும், ஸோ அதனால வாங்கியிருந்தேன். அங்கே வந்து பேக்கிங் மெட்டீரியல்ஸ் மட்டும் இல்லாமல் இது போல் உள்ள மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு கிடைக்கும், வேணா வாங்கிக்கலாம். அடுத்ததாக எல்போ பாஸ்தாவும் வாங்கியிருந்தேன். இதோட ரேட் வந்து 140, 50% வந்து ஆஃபரில் இருந்துச்சு, ஸோ 2 பாக்கெட்டாக வாங்கிக்கிட்டேன். அடுத்ததாக சின்ன சைஸில் இருக்கிற லோஃப் பேன் வாங்கியிருந்தேன். இதில் வந்து ப்ரெட்டு பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ப்ளைன் கேக்கு இதெல்லாம் பண்ணலாம். அடுத்தது இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ வீட்டுக்கு நீங்கள் கேக் பண்ணுறீங்க, அப்படி இல்லைன்னா 2 டயர் கேக்லாம் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது ஒரு கேக் போர்டை எதுக்கு வேஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு அக்ரிலிக் போர்டாக வாங்கிக்கிட்டேன். இப்போ வந்து இதில் 2 சைடும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து கிளிட்டர் டைப்பில், ஒன்று ஷைனி நார்மல் டைப்பில் இருந்துச்சு. இதில் வந்து 2 பீஸ் வாங்கியிருந்தேன். ஒன்று வந்து சின்ன சைஸில் 8 இன்ச்சு சம்திங், இது வந்து 10 இன்ச் சம்திங்கில் வாங்கியிருந்தேன். அடுத்தது வந்து கேக் டாப்பர்ஸ் வாங்கியிருந்தேன். இது வந்து க்ரௌன் டைப்பில் இருந்துச்சு. சில்வர் கலர்லேயும் கோல்டு கலர்லேயும் வாங்கியிருந்தேன். இதோட ரேட் வந்து 45 ரூபா. இப்போ நான் வாங்கியிருக்க எல்லா திங்ஸும் நீங்கள் வாங்கணுன்ற அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்குங்கிறதுக்காக தான் காமிச்சிருக்கேன். சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து பேக்கிங் மெட்டீரியல்ஸ்லாம் எங்கே வாங்குறீங்க, எப்படி வாங்குறீங்க, என்னென்ன திங்ஸ் வாங்குறீங்க, அதோட ப்ரைஸ் என்ன அப்படின்லாம் கேட்குறாங்க. அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருந்தேன். அடுத்ததாக டெக்கரேட்டிவ் பட்டர்ஃப்ளைஸ் வாங்கியிருந்தேன், ரெட் கலர் அண்ட் ப்ளூ கலரில் இருக்கிற மாதிரி. இதில் வந்து சில்வர் கோல்டு மல்டி கலர்ஸில் கூட இருக்குது. இதோட ரேட் வந்து 45 ரூபா, ஒரு 10 பீஸ் போல் இருக்கும். அடுத்ததாக நான் எப்போ போனாலும் கேக் டாப்பர்ஸ் வந்து என்ன வந்திருக்கு, புது மாடல் என்ன வந்திருக்குன்னு பார்த்துட்டு அது எல்லாத்தையுமே வாங்கிடுவேன். ரேட்டு கம்மியாக இருக்கிறதும் வாங்கிடுவேன், அதிக ரேட்டில் இருக்கிற மாதிரி வாங்கிப்பேன். இப்போ இந்த 2 கேக் டாப்பரும் வந்து 30 ரூபாயில் வாங்கியிருந்தேன். இது ஒரு கேர்ளோட ஃபேஸ் இருக்கிற மாதிரி உள்ள கேக் டாப்பர். இதை யூஸ் பண்ணி கேக் எப்படி பண்ணணும்னு நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் ஒரு வீடியோ போடுறேன். நான் நிறைய கேக் டாப்பர் கலெக்ஷன் வச்சுருக்கேன். அது என்னமோ அதில் ஒரு க்ரேஸ் இருக்குது, ஏன்னு தெரியல. எப்போ போனாலும் அது வாங்கிடுவேன். புதுசாக என்ன மாடலில் வந்திருந்தாலும் வாங்கிடுவேன்.
கேக் டாப்பர்ஸ் வந்து 25 ரூபாயிலேருந்து 100 ரூபாய் வரைக்கும் 150 ரூபாய்க்கு கூட உங்களுக்கு கேக் டாப்பர்ஸ்லாம் நிறைய இருக்குது. இதில் வந்து வெட்டிங் டே, அப்புறம் வந்து பர்த்டே, அப்புறம் ஃபஸ்ட்டு பர்த்டே, செகண்ட் பர்த்டே அப்படின்னு நிறைய கேக் டாப்பர்ஸ் இருக்குது. பிரைட் டு பி தீமில் கூட இருக்குது. நிறைய கேக் டாப்பர்ஸ் கலெக்ஷன் இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச போல் பார்த்து வாங்கிக்கோங்க. அடுத்ததாக நாசில் கலெக்ஷனும் நிறைய இருக்குது. எப்போ போனாலும் நாசிலும் பார்த்தேன்னா உடனே புது டிசைன் வந்திருக்கா, இல்லை என்கிட்ட இல்லாத நாசில்னால் பார்த்து டக்குன்னு வாங்கிடுவேன். ஸோ நீங்கள் போகும்போது ப்ளீஸ் காமாகவே இருங்க, என்னை மாதிரி இருக்காதீங்க, நிறைய பர்ச்சேஸ் பண்ணாதீங்க, தேவைப்படுறத மட்டும் வாங்கிக்கோங்க. இது வந்து புதுசாக நான் பார்த்தேன், அதனால் இந்த நாசில் வாங்கியிருந்தேன். அடுத்து வந்து ஓப்பன் ஸ்டார் நாசில்லே கொஞ்சம் பெரிய சைஸில் வாங்கியிருந்தேன். இதோட நம்பர் வந்து FDC14 அப்படின்னு இருந்துச்சு. கிட்டத்தட்ட சேம் டிசைன்லேயே இன்னொரு நாசில் வாங்கியிருந்தேன். அதோட நம்பர் வந்து FDC3 இருந்துச்சு. பக்கத்தில் ஒரு சின்ன கை தெரியுதுல, அது என்னோடய டாட்டர் தான். நான் இங்கே வீடியோவில் காமிச்சிட்ருக்கேன். அவள் இதெல்லாம் வாங்கி கொண்டு போய் கரெக்டாக அடிக்கிட்டு இருப்பாள். 4.5 இயர்ஸ் ஆகுது. ரொம்ப சுட்டியவன். அடுத்ததாக சில்வர் கலர்லேயும் கோல்டன் கலர்லேயும் மெட்டாலிக் பெயிண்ட் வாங்கியிருந்தேன். இது வந்து நீங்கள் பினாட்டா கேக்குக்கு ப்ரஷ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ட்ரிப்பிங்ஸ் மாதிரி கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா சாக்லேட் கார்னிஷ்க்கெலாம் நீங்கள் பண்ணலாம், ஃபாண்டன்ட்டில் கூட யூஸ் பண்ணலாம். இதோட ரேட் வந்து 145 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். இதுவும் வந்து 2 வருஷம் எக்ஸ்பைரி டேட் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கிட்டேன். இதுவும் வந்து பிராண்டடாகவே பார்த்து வாங்கிக்கிட்டேன். கலர் மிஸ்ட்டுங்கிற பிராண்டோடதில் வாங்கியிருக்கேன். மேஜிக்கில் கூட இருக்குது, பார்த்து வாங்கிக்கோங்க. அடுத்ததாக ஜெல் கலர்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கியிருந்தேன். இது வந்து நியான் பிரைட் க்ரீன் செஃப் மாஸ்டர் பிராண்டோடது. இதுவும் 2024 வரைக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி 2 இயர்ஸ் எக்ஸ்பைரி டேட்டோடு இருந்துச்சு. அதை வந்து வீடியோவில் கேப்சர் பண்ணுறதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணேன், பட் வீடியோவில் கேப்சர் ஆகலை. அடுத்ததாக கொஞ்சம் கிஃப்ட் பாக்ஸ் ரேப் பண்ணுறதுக்கு அந்த ரிப்பன் மாதிரி இருக்கும்ல, பவ் பண்ணுவோம்ல டாப்பில், அது மாதிரி கொஞ்சம் வாங்கியிருந்தேன். ஏன்னா நான் எப்பயுமே வந்து பிரிண்டட் பாக்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன். கேக் பாக்ஸு ப்ளைன் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். அதுக்கு மேலே இதை ஸ்டிக் பண்ணுறதுக்காக கொஞ்சம் கலெக்ஷன் வாங்கியிருந்தேன். மேஜிக் பிராண்டோட ஜெல் கலர் தான் வாங்கியிருந்தேன். இது வந்து லீஃப் க்ரீன் கலர். இதோட எக்ஸ்பைரி டேட் வந்து 2025 வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இதோட ரேட் வந்து 140 ரூபாய். நெக்ஸ்ட்டு ஃபியூஷியா அப்புறம் நேவி ப்ளூ 2 கலர் வந்து மேஜிக் பிராண்டோட ஜெல் கலர் தான் வாங்கியிருந்தேன். இதில் ஒன்று வந்து 2026 வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஃபியூஷியா வந்து 2025 வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அதோட எக்ஸ்பைரி டேட்டு ரெண்டுமே வந்து 100 ருபீஸ். இது நேவி ப்ளூவும் 100 ருபீஸ், ஃபியூஷியா கலரும் 100 ருபீஸ். அடுத்ததாக இன்னொரு பெரிய சைஸில் லோஃப் பேன் வாங்கியிருந்தேன். சின்ன சைஸில் ஃபஸ்ட்டு காமிச்சேன்னா அதே மாதிரியே இது கொஞ்சம் பெரிய சைஸு. உங்களுக்கு இதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சைஸ் எல்லாம். இதோட ரேட் வந்து 115 ரூபாய். சின்ன சைஸ் லோஃப் பேனோட ப்ரைஸ் வந்து 80 ருபீஸ். அதிலே உங்களுக்கு சைஸும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ அடுத்ததாக கேக் போர்டும் கேக் பாக்ஸும் பார்த்துடலாம். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காக தான் காமிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இதுலேருந்து ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ப்ளீஸ் சாரி. இப்போ வந்து எப்பயுமே நான் வந்து 1/2 kg கேக்குக்கு 6 இன்ச் போர்டு யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா 6 இன்ச்சில் தான் நான் கேக் பண்ணுறதுனால 8 இன்ச் போர்டு தான் யூஸ் பண்ணுவேன். எப்பயுமே கேக்குக்கும் போர்டுக்கும் ஒரு 2 இன்ச்சு கேப் இருக்கிற மாதிரி பார்த்துப்பேன். இப்போ ஃபஸ்ட்டு காமிச்சேன்னா அதிலே வந்து சின்ன சைஸ் இது ஒயிட் கலரில் வந்து அக்ரிலிக் போர்டு வாங்கியிருக்கேன். இது வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்காகவும் அப்புறம் டயர் கேக்லாம் அடுக்கும்போது ஒரு கேக் போர்டு வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இது மாதிரி அக்ரிலிக்கில் வாங்கியிருந்தேன். இதுவும் வந்து 2 சைடில் யூஸ் பண்ணலாம். சின்ன சைஸ் போர்டு வந்து 60 ரூபாய், பெரிய சைஸ் வந்து 90 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். அடுத்ததாக 10 இன்ச்சில் கேக் போர்டு வாங்கியிருந்தேன். ரவுண்ட் ஷேப்பில் கோல்டன் கலரில் வாங்கியிருந்தேன். இதோட ரேட் வந்து 22 ரூபாய் ஒரு பீஸ் வாங்கியிருந்தேன். நீங்கள் வந்து பல்காக வாங்கினீங்கன்னா ஒரு ரேட்டு, 1-2 பீஸ் வாங்கினீங்கன்னா ஒரு ரேட்டாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் பல்காக வாங்கி வைக்கிறது பெஸ்ட்டு. அடுத்ததாக கேக் பாக்ஸ் வாங்கியிருந்தேன். கேக் பாக்ஸில் நீங்கள் எப்பயும் கவனிக்க வேண்டியது என்னென்னா, கேக் பாக்ஸோட ஹைட்டை வந்து ரொம்ப செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் காமிச்சேன்னா அந்த இடம் கேக் பாக்ஸோட ஹைட் வந்து 3.5 இன்ச்சு, 4 இன்ச்சு, 4.5 இன்ச்சு, 5.5 இன்ச்சு அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்குது. கொஞ்சம் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க.
3.5லேருந்து 4 இன்ச்சு ஹைட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கேக் வந்து நீங்கள் உள்ளே வைக்கும்போது கேக் கொஞ்சம் இடிக்கும். இப்போ பேக்கரியிலலாம் அவங்களுக்கு வந்து ஹைட்டு விட்த்தெல்லாம் கரெக்டாக பார்த்துருவாங்க, அவங்களுக்கு தெரியும். நம்ம ஹோம்மேடாக பண்ணும்போது கண்டிப்பாக 600லேருந்து 700 கிராம் வரைக்கும் 1/2 கிலோ கேக்கு வந்துடும். அதோட ஹைட்டும் நல்லா நம்ம கொடுத்துருவோம். அதனால் நீங்கள் எப்பயுமே ஹைட் அதிகமாக இருக்கிற மாதிரி கேக் போர்டு கேக் பாக்ஸ் வாங்கிக்கோங்க. இது வந்து 5 இன்ச்சு ஹைட்டில் இருக்கிற கேக் பாக்ஸு. இப்போ உங்களுக்கு டவுட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எப்படி பாக்ஸை வந்து ஃபோல்ட் பண்ணணுன்னு காமிச்சிருக்கேன் பாருங்கள். இப்போ ஃபோல்ட் பண்ணோன்னா இப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 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 இடம் தான் வந்து நமக்கு வந்து ஹைட்டை வந்து மென்ஷன் பண்ணுது. இந்த ஹைட்டை வந்து 5 இன்ச் அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஹோம் பேக்கர்ஸ் எல்லாருமே வந்து இது போல் ஹைட்டாக இருக்கிற பாக்ஸை சூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லைன்னா கேக்கோட டாப்பில் உள்ள டிசைன் வந்து போர்டில் அந்த பாக்ஸில் வந்து டச் ஆகி அன்ஈவனாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எப்பயுமே வந்து 4 இன்ச்சில் வாங்காமல் 5 இன்ச்சு ஹைட்டில் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. அடுத்ததாக 10 இன்ச் கேக் பாக்ஸ் ஒரு 10 பீஸ் வாங்கியிருந்தேன். இது வந்து பாருங்கள், சைடில் இந்த லென்த்து வந்து 10 இன்ச் இருக்கணும். அதுதான் வந்து 10 இன்ச் போர்டுக்கு கரெக்டாக இருக்கும். போர்டு ஒரு சைஸும் பாக்ஸ் ஒரு சைஸும் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போர்டு வந்து ட்ராவல் டயத்தில் மூவ் ஆச்சுன்னா கேக் வந்து கண்டிப்பாக டச் ஆகி டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எப்பயுமே வந்து கேக்கை விட கேக் போர்டு ஒரு 2 இன்ச் அதிகமாகவும் கேக் போர்டும் கேக் பாக்ஸும் சேம் சைஸ்லேயும் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேக்கில் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எப்பயுமே கேக் போர்டு எத்தனை நம்பர் வாங்குறனோ அதே நம்பருக்கு கேக் பாக்ஸும் வாங்கிடுவேன். ஹைட்டு வந்து கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் காமிச்ச திங்ஸ் எல்லாம் உங்களுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு கேக் ஆர்டர்ஸ் நிறைய இருக்கிறதுனால நான் இவ்வளோ திங்ஸ் வாங்கியிருந்தேன். உங்ககிட்ட இது ஷோ ஆஃப் பண்ணுறதுக்காகவோ இல்லை ஸ்பான்சர் வீடியோவோ எதுவுமே கிடையாது. இது நான் என்னோடய காசு போட்டு பர்ச்சேஸ் பண்ண திங்ஸ் தான். இது எல்லாமே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது உங்கள்கிட்ட காமிச்சிருந்தேன். நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தீங்க, ஒரு ஐடியாக்காக இந்த வீடியோ போட்டிருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.